நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து பிகினராக கற்றுக்கிறதுக்கு நிறையவே குவாலிட்டியான யூடியூப் சேனல்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணுற சில யூடியூப் சேனல்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அண்ட் தென் வந்துட்டு அந்த சேனல்ஸில் எப்படி நீங்கள் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து கற்றுக்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன், திஸ் இஸ் abin, வெல்கம் டு மை சேனல். நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஷேர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 3 years 4 years வீடியோ போட்டுட்ருக்காரு. ஸோ நான் வந்து ஒரு 2 years பேக்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனல்லே நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ரெண்டுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த சேனலில் வந்து ஆல்ரெடி பிளேலிஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட் பேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிளேலிஸ்ட் எல்லாத்துலேயுமே எந்தெந்த ட்ரேடிங்க்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அண்ட் வந்து நீங்கள் இனிஷியலாக ட்ரேடராக வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இவர் அந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் போய் தமிழ் ஷேரில் அந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இல்லை ஆல்மோஸ்ட் லைக் 1500+ மேலே வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறது கஷ்டம். பட் அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கற்றுக்கலாம். ஆக்சுவலாக தமிழ் ஷேர் சேனலில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டெய்லி கொடுக்குற அப்டேட்ஸ் தான். ஸோ வந்துட்டு நியூவாக மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக் வந்துட்டு நியூஸ் இருக்குது, அண்ட் தென் சில ஸ்டாக்ஸ் வந்து எஃப்என்ஓ பேனில் போகுதா இல்லையா, அண்ட் தென் சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பாங்க. முக்கியமாக மெயினான நியூஸ் அப்டேட்ஸ்லாம் இதில் கிடைக்கும். நான் போய் தனியாக ஒரு நியூஸ் வெப்சைட்டில் இன்றைக்கி என்னென்ன நியூஸ் வந்து அப்டேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அனலைசைஸ் பண்ணுறதை விட இவரோட சேனலில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஈஸியாக அந்த நியூஸ்லாம் எனக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அந்த நியூஸை பேஸ் பண்ணி நான் சில ட்ரேட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவேன். அண்ட் தென் அடிஷ்னலாக வந்து நான் என்னென்ன ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கணும், அந்த ஸ்டாக்குக்கு இன்றைக்கி என்னென்ன அடிஷ்னல் நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணுவேன். அப்போ தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ நான் வந்துட்டு கட் ஆஃப் பண்ண முடியும், எவ்வளோ வந்து ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ நான் இனிஷியலாக வந்துட்டு தமிழ் ஷேரில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ அதை வந்து டெய்லி நான் கெயின் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் ஷேர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் Relevel for sponsoring this video. ஸோ நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ ஒரு ஃப்ரெஷராக ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக நல்ல ஒரு பேக்கேஜில் வந்து ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக Relevel ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஹை பேக்கேஜில் ஜாப் சர்ச் பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா Relevel டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக அட்டன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஷோ யுவர் செல்ஃப் ஹவு மச் ஒர்த் ஆஃப். அதனால் உங்களுக்கு கிரெட், க்ரோ, அப்கிரேட் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லேருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் சைன் அப் டு Relevel and book a slot and attend a test for free. நீங்கள் ஸ்கோர் 70% மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும், அட் த சேம் டைம் ஃப்ரீ கிஃப்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் நீங்கள் Relevel ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் Relevelலேருந்து இன்னொரு கம்பெனி ஜம்ப் ஆகும்போது உங்களுக்கு மினிமமாக 50% வரைக்கும் ஹைக் தராங்க. ஸோ பி அ பார்ட் ஆஃப் Relevel ரெவல்யூஷன். ஜஸ்ட் சைன் அப் Relevel டுடே. அண்ட் இது வரைக்கும் வந்து Relevelல டெஸ்ட் எழுதி ஸ்கோர் பண்ணவங்க எல்லாரோடைய லிஸ்ட்டுமே வந்து அவங்களுடைய Relevel அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ட்விட்டர் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ட்விட்டர் பேஜோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இப்போ ஸ்லாட் புக் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கம்பெனிஸ்லாம் ஸ்டார்டிங் பேக்கேஜாக நான் டெக் ரோலுக்கு 4 lakhலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் டெக் ரோலுக்கு இவங்க ஸ்டார்டிங் பேக்கேஜ் 6 lakh per annum வரைக்கும் தராங்க. இவங்க மேக்ஸிமம் வந்துட்டு 15 lakh per annum வரைக்கும் தந்துட்டுருக்காங்க. அண்ட் செகண்ட் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜன் ஆர் மெட்ராஸ் ட்ரேடர். ஸோ இவர் வந்து 2 சேனல் வச்சிருக்காரு, இங்கிலீஷ்லையும் வச்சிருக்காரு, தமிழ்லையும் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக இவரோட ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் தான் ஒரு மேஜராக பண்ணுவார். ஸோ நீங்கள் ஒரு பீனராக வரீங்க அப்படின்னா டே ட்ரேடிங் பண்ணாமல் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். விச் மீன்ஸ் அதில் வின்னிங் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதே சமயத்தில் ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா பர்சனலாக உங்கள் ஓன் கேஷ் மார்க்கெட்டை வச்சு மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் அடிஷ்னலாக வந்து மார்ஜின் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க, அதாவது 10x மார்ஜின். இப்போ 10,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10,000 எக்ஸ்ட்ராவாக கடன் வாங்கி 20,000 அந்த மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ங்கிறது அதிகமாகும். ஸோ இனிஷியலாக போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் பேசிக்காக பண்ணுங்கள். ஆக்சுவலாக இவரோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்டர்ன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். ரொம்ப எஃபெக்டிவான பேட்டர்ன் அது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய பேட்டர்ன்ஸ் கற்றுக்கிறதுலாம் முக்கியம் இல்லை, உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கான ஒரு பேட்டர்னை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஸோ இவர் யூஸ் பண்ணுற பேட்டர்ன் வந்து ரொம்ப ஒரு ஹை பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு என்னோட பேசிக்கான பேட்டர்ன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிப் பை நான் பண்ணுவேன், அப்புறம் வந்து பிரேக் அவுட் பண்ணுவேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிரேக் அவுட் மட்டும் தான் பண்ணுவார். ஸோ அந்த பிரேக் அவுட் வச்சு பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்து டிப் பை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். நானும் அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் தேர்ட் சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் சுந்தர். இந்த சேனல் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இவர் வந்து ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ட்ரேட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்க சில இம்பார்ட்டண்டான நியூஸ் அண்ட் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்கும் இது ப்ரிடிக்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நான் மோஸ்ட்லி பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணுவேன். ஸோ அதில் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன். அதுலேயே எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நான் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது கொடுக்குற ப்ரிடிக்ஷனுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கக்கூடிய நாலேஜை ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கும் சில ஷேர் மார்க்கெட்டை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நாலேஜஸ்லாம் கிடைக்கிது. ஸோ அதனாலேயே ஒரு சேனலை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் ஃபோர்த் சேனல் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இவரையும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இவரோட சேனலை பார்க்கலாம். எல்லா ஸ்டாக்கும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார், பட் இவர் கொடுக்குற ஸ்டாக்கில் ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனை கொடுப்பாரு. அண்ட் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஒரு அதிகமான ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். லைக் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு 5% இல்லை 6% தான் தராங்க அப்படின்னா நார்மல் வேறு ஒரு பாண்ட்ஸ் அண்ட் தென் கோல்டு, நிஃப்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறது சில ஐடியாஸ்லாம் அவர் கொடுப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை அமௌண்ட்டை வெளில எடுக்கும்போது உங்களுக்கு டேக்ஸ்லாம் அதிகமாக பிடிப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், உங்கள் மணி வந்து எப்படி கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில ஐடியாவும் வந்து இவர் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நான் பேசிக்காக யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்ஸ்டாக், ஐஎன்டி மணி. ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் ஐஎன்டி மணி எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா ஆக்சுவலாக நான் அதை இப்போ தான் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணேன். நான் வந்து ஃபாரின் மார்க்கெட்லேயும் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த ஐஎன்டி மணி வந்து ஒரு ETF ஃபண்ட் மாதிரி ஈஸியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட்லேயே ஒரு பெரிய ஸ்டாக்லாம் வாங்குறதுக்கு இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஐஎன்டி மணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்ஸ்டாக் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஐஎன்டி மணியில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. நான் இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் இனிஷியலாக ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து 200 அவங்க எக்ஸ்ட்ராவாக ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி தராங்க, விச் இஸ் லைக் உங்களுக்கு சில ஷேர்ஸ்லேருந்து சில அமௌண்ட் மட்டும் தராங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணப்போ எனக்கு எந்த சார்ஜஸும் எடுத்துக்கல. அட் த சேம் டைம் எனக்கு ஒரு 300 கிட்ட வந்துச்சு. ஸோ இன்னொருத்தரோட ரெஃபரன்ஸ் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு ஓவரால் ஒரு 300, 350 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்துச்சு. ஸோ அந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் யூஎஸ் மார்க்கெட்டில் இல்லை வேறு ஏதாவது மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஎன்டி மணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஐஎன்டி மணி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து கீழே இருக்குது. அண்ட் என்னோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 100 rupees கிடைக்கும். அண்ட் நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் வரீங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கோல்ட்லேயும் நிஃப்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இயருக்கு 10 to 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதில் எந்த இண்டெக்ஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அது நீங்கள் ETF என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ETF என்னன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸுக்கு மீனிங்லாம் கற்றுக்கணும். லைக் வந்து P/E ரேஷியோ என்ன, எபிட்டானா என்ன, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை பிக் பண்ணி கரெக்டான டைமில் வாங்க முடியும். அப்படி வாங்கினா ரொம்ப அதிகமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எங்கே கற்றுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. லைக் வந்து moneycontrol, investopedia, இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. அந்த வெப்சைட்ஸோட லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து கூட நீங்கள் பேசிக்காக கற்றுக்கலாம். அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து உங்களுக்கு பேசிக் லெவல் ஆஃப் டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ அங்கே போய் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்கை வந்து ரொம்ப பேசிக் லெவலில் நீங்கள் கற்றுக்க முடியும்.